Hey guys, welcome back. 3000 rupees குள்ள premium build, பெரிய AMOLED display, Bluetooth calling support, functional crown இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட நாய்ஸ்ல இருந்து Colorfit ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இனி நம்ம வீடியோல பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ கரண்டா Flipkartல வந்து பிக் பட்ஜெட் டேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சேல் வந்து இந்த மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. Flipkartல நிறைய கேட்டகரிஸ்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் TWSலாம் எடுத்துட்டோம்னா சூப்பரான டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் TWS மட்டும் இல்லாமல் அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் 80 டீல்ஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஸ்மார்ட் வாட்ச் டீல்ஸ் பற்றியுமே வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டீல்ஸ் சேனலோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாய்ஸ் Colorfit ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நம்மகிட்ட வந்து சிலிகான் அண்ட் மெட்டல் ரெண்டு வேரியன்ட்டுமே இருக்குது. சிலிகான் வந்து ஸ்பேஸ் ப்ளூ கலர், ஸோ மெட்டல் வந்து எலிட் எடிஷன் எலிட் பிளாக் கலர் இருக்குது நம்மகிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெட்டல் எடிஷன் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சிலிகான் வேரியண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு 1 வீக் மேலே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எம்ஆர்பி வந்து 7,999 போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்குது, ரொட்டேட்டிங் க்ரௌனு, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கார்டு, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் தென் வாரண்டி கார்டு இருக்குது, மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப்புக்கு வந்து பிளாக் ஃப்ரேமோட வருது. நமக்கு இந்த சிலிகான் ஸ்டாப்க்கு வந்து ஒரு சில்வர் கலர் ஃப்ரேமோட வருது. பிளாக் ஃப்ரேமோட பிளாக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப்போட பார்க்குறதுக்கு வாட்ச் செம பங்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்க முடியும், பட் ரிப்ளை பண்ண முடியாது. இப்போ சார்ஜ் கம்மியானாலுமே வந்து நாய்ஸ்லேருந்து நமக்கு அலர்ட் தராங்க. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரைட்னஸ் வந்து அந்த 4th and 5th லெவல் போகும்போது நமக்கு அலர்ட் வரும். இங்கே வந்து DND மோட் இருக்குது, சைலண்ட் மோடு அண்ட் பவர் சேவிங் மோட் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸில் வந்து ரிஸ்ட் அவேக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டேப் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து ஆஃபில் இருக்கும்போது நம்ம டபுள் டேப் பண்ணால் வந்து வாட்ச் வேக்கப் ஆகும். பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் டைம் அவுட்டு, AOD சப்போர்ட் இருக்குது. மொத்தமாக வந்து 4 ஆஃப் ஸ்க்ரீன் டயல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டயல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்டிவேஷன் டைம் வந்து ஆல் டே வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆனில் இருக்கும், பட் பேட்டரி வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெயின் ஆகும். அண்ட் இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணாலே வந்து நம்ம பேக் வரதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெனுவில் இருக்கும்போது வந்து இதை ரொட்டேட் பண்ணியுமே வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணலாம். நம்ம DND ஆப்ஷன், ரிங்டோன் வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வைப்ரேஷன் மோட்டார் வந்து நல்லாவே ஃபைன் டியூன்டாக இருக்குது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு வந்து மைல்டாக நமக்கு கையில் வியர் பண்ணுறப்போ ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருக்கும். இந்த இன்டென்சிட்டியை வந்து மேக்ஸிமமில் இருக்கும்போது வந்து நம்ம அலர்ட்ஸ் பெருசாக வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் வந்து இருக்குது. வாக்கிங், ரன்னிங் வந்து டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மெனு வியூ வந்து லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்ற வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து எப்பவும் பார்க்குற மாதிரி நாய்ஸோட பழைய வாட்ச் வியூ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு குயிக்கான அந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஹார்ட் ரேட்டு, SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி அன்றைக்கி தேதிக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீப் வந்து எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கும், அலாம் எப்போ செட் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டேரெக்டாக அந்த ஹார்ட் ரேட்டு, SpO2, அன்றைக்கி தேதிக்கு நம்ம ஸ்லீப் டேட்டா இதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது டேரெக்டாக மெனுக்குள்ளே போய்டும். நாய்ஸ் ஹெல்த்தில் வந்து ஹார்ட் ரேட், SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் சப்போர்ட் இருக்குது. ஸ்ட்ரெஸ்மே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்லீப்குள்ளே போனோம்னா ஸோ அன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கோம், ஸ்லீப் ஸ்கோர் வந்து நமக்கு வாட்ச்லேயே வந்து காட்டும். ஸோ அதுக்குள்ளே போனால் அவேக் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம், டீப் ஸ்லீப்பு, REM இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எப்போ தூங்க போயிருக்கோம் அண்ட் மார்னிங் எப்போ முடித்தோம், டோட்டல் ஸ்லீப் டைம் மொத்தமாக வந்து நமக்கு வாட்ச்லேயே வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்டாகவே வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இந்த ஹார்ட் ரேட், SpO2 வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா நார்மலாக நம்ம டேபிள் மேலே வச்சாலுமே வந்து மெஷர் ஆகும். அண்ட் நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனால் வாட்சில் வந்து 10 காண்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி சப்போர்ட் இருக்குது. அண்ட் டயல் பேட்மே இருக்குது. நம்பருமே வந்து நம்ம மேனுவலாக டயல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிளாக்கில் போனால் அலாமு, டைமரு, ஸ்டாப் வாட்ச், வேர்ல்ட் கிளாக் இதெல்லாமே இருக்குது. பேசிக்காக நம்ம நாய்ஸ் வாட்சில் என்ன பார்ப்போமோ அதெல்லாமே இருக்குது. 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 10 ஒர்க் அவுட் மோட் தான் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் மோட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டில் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது, இந்த மாதிரி டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே வந்து நம்ம வாக்கிங் போயிருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ, பேஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் பேஸ், மினிமம் பேஸ், ஸ்டெப் அண்ட் டைம் பேஸ் பண்ணி வந்து அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதுலேயுமே வந்து ஆவரேஜ் ஹார்ட் ரேட், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பட் இது இந்த கேலரி பர்ன் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்துக்காதீங்க. வாக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து 1350 ஸ்டெப்ஸில் வந்து எனக்கு ஒரு 50 ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அக்யூரசி அரௌண்ட் ஈஸியாக வந்து ஒரு 90 to 95% வந்து அக்யூரசி இருக்குது. நார்மலாக நீங்கள் கையில் வியர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கீங்க, இல்லை பைக்கில் பஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா ஸோ மிஸ் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக கேல்குலேட் பண்ணும். ஒர்க் அவுட்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி வந்து இனிஷியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓவரால் அந்த ஸ்டெப் அக்யூரசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நார்மலாக கையில் வியர் பண்ணி இருக்கப்போ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம இந்த வாட்ச் நல்லா ப்ரீமியம் வாட்சஸ் போனாலுமே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரிமைண்டர் இருக்குது. ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வெதர் சப்போர்ட்டுமே இருக்குது. லொக்கேஷன் ஒன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெதர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஃபோனோட வந்து நம்ம பேர் பண்ணும்போது வந்து வெதர் டீட்டெயில்ஸ் வந்து சிங்க் ஆகும். வாட்ச் ஃபேஸஸ், ஸ்டாக்ஸுமே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனோட சிங்க் ஆகும்போது வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஃப்ளாஷ் லைட் சப்போர்ட் இருக்குது, கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. டிப்பிக்கல் நாய்ஸ் வாட்ச் வே எப்படி இருக்குமோ சேம் அதே தான். அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், வாட்ச் வை அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் இதை பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பில்டர்னு எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக வந்து ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் எல்லாமே பேக் வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகலை. 2 வாட்டி வந்து நான் இந்த சிலிகான் வேரியன்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வாட்டி வந்து கீழேயும் வந்து விழுந்திருக்கு. பட் எதுவுமே வந்து பெருசாக நான் ஸ்க்ராட்ச் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. நம்ம மெனுலேயுமே வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. நம்மகிட்ட வந்து சிலிகான் அண்ட் மெட்டல் வேரியன்ட் இருக்குது. அடிஷ்னலாக வந்து லெதர் வேரியண்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. சிலிக்கானில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ, லெதரில் வந்து ப்ரௌன் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுவே வந்து மெட்டல் நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்மகிட்ட இருக்குது பிளாக் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சில்வர் கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்டி மல்டிபிள் கலர் வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அமேசான் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு அவைலபிளாக இருக்க போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 2 hours ஆகுது. ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோன்னா நார்மல் யூசேஜில் அப் டு 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காலிங் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடிஷ்னலாக இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த வாட்ச் வந்து ஸ்விம் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஸ்விம்மிங் பூலெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக டிப் பண்ணிடாதீங்க. இந்த வாட்சோட பெரிய ஹைலைட்டை வந்து இதோட டிஸ்பிளே தான். ஸோ நாய்ஸ் வாட்சஸ்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. 2.1 inch AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 2.5D கிளாஸ் இருக்குது. நம்ம ஸ்லைட் அந்த கர்வ்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரெசல்யூஷன் வந்து 368 x 448 பிக்சல்ஸ் இருக்குது. 600 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து வாட்ச் ஓரளவுக்கு பிரைட்டாகவே இருக்குது. அண்ட் இந்த வாட்டி வாட்சோட பெசல்ஸ்மே வந்து ஓரளவுக்கு மினிமல் ஆக்கியிருக்காங்க. வாட்சோட லுக் வைஸ் பார்க்குறதுக்குமே வந்து நல்ல ப்ரீமியமான லுக் ஆஃபர் பண்ணுது. முக்கியமாக அந்த ஸ்கொயர் டிசைனில் சென்டராக வந்து நமக்கு அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்ததுனால வாட்சோட லுக்கே வந்து ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா டீப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து டிஸ்பிளேலேருந்து ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அடிஷ்னலாக வந்து 150+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஃபோனில் கேலரி ஃபோட்டோ யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வாட்ச் ஃபேஸஸாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டி காலிங்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து ப்ளூடூத் 5.3 வந்து பார் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே வந்து ஒரு 10 to 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கால் பேச முடியுது. கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து நான் பெருசாக எதுவும் நோட்டீஸ் பண்ணல. நாய்ஸோட ட்ரூசிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்மார்ட் வாட்ச்லேயுமே வந்து பேரிங்கில் நான் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. கால் பேசுகிறப்போ கனெக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. அடிஷ்னல் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஐடில் அலர்ட், வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. நம்ம ஆப்பில் போய் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் இனிஷியலாக வந்து சிலிகான் வேரியன்ட் 2999 லான்ச் பண்ணுறாங்க. அந்த மெட்டல் ஸ்டாப், லெதர் ஸ்டாப் வந்து ப்ரைஸ் வேரி ஆகலாம். ஸோ அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். 3000 ரூபீ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி, பெரிய AMOLED டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, ஸ்டெப் ட்ராக்கிங்காக ஒரு நல்ல லுக்கோட நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்மே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்சோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.